வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த வீடியோவில் பார்க்குறது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ரிஃபார்ம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற என்னுடைய கருத்துக்களை தான் பகிர விரும்புகிறேன். ஆக்சுவலாக ஏன் ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப பழமையானது. ஃபஸ்ட்டு வந்ததால் அப்படின்றதால மட்டும் இல்லை, செய்கிற செயல்கள் பல விஷயங்கள் பழமையானதாக இருக்குது. அதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது. முதல் ரிஃபார்ம், முக்கிய ரிஃபார்ம் என்ன அப்படின்னா, குரூப் 1 ஈக்குவலன்ட் போஸ்ட் 1A 1B 1C ரிலேட்டட் எல்லா எக்ஸாம்ஸும் ஃபைனல் ரிசல்ட்டு குரூப் 2 ஃபைனல் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வர மாதிரி ரிலீஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணி முன்னாடியே மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாம் முடித்து குரூப் 1 போஸ்ட்டில் இல்லாதவங்க தான் குரூப் 2வில் போஸ்டிங் எடுக்கிற மாதிரி கொண்டு வரணும். அதே மாதிரி குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், அடுத்தது குரூப் 4 குரூப் 2 இன்டர்வியூக்கு ஈக்குவலான போஸ்ட், இன்ஜினியரிங் இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்கலாம், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், தோட்டக்கலை வேளாண் அலுவலர், இது ரெலவெண்ட் ஈக்குவலன்ட் பே ஸ்கேல் இருக்கும்ல, அதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் அசிஸ்டன்ட் ஜெயிலர், எஸ்ஐ நம்ம பண்ண முடியாது, அது தனியாக நடக்கும். இந்த மாதிரி ஈக்குவலான பணிகள்லாம் முடிஞ்ச பிறகு, இதுவும் ஃபைனல் முடிஞ்ச பிறகு குரூப் 4 ரிசல்ட் ஆர் கவுன்சிலிங் வர மாதிரி ஷெட் பண்ணணும். குரூப் 4னால் அது குரூப் 8, அதுக்கு ஈக்குவலான போஸ்ட்டு குரூப் 4 சேலரியில் வர எல்லா எக்ஸாம்ஸும். ஏன் இது ஒரு மிக முக்கியமான இந்த உராய்வு, ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னுவாங்கள்ல, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலையில், அந்த மாதிரி இது ஒரு முக்கியமான இதாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் ஒருத்தவங்க குரூப் 2வில், அதுக்காக நம்ம எடுக்கிறவங்களை குறை சொல்ல முடியாது. அவங்க வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, நல்லா எழுதினவங்களுக்கே வேலை கிடைக்காத பல சூழலில், வேலை கிடைக்காதுன்னு நம்பி கிடைக்கிற வேலையை விட்டுட்டு அவங்க போயிட்டு நம்ம குரூப் 1ல் எனக்கு ரிசல்ட் வந்துடும் குரூப் 4 வேலையை விட முடியாது. அந்த மாதிரி தான் ஒருத்தவங்களும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்தோம் அப்படின்னா அது சரியானதாக கூட இருக்கும். பட் இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு குறைந்தது வருடத்திற்கு ஒரு 5000 போஸ்ட் சரியான நபர்களுக்கு போகும். அந்த திரும்ப அடுத்த ஒரே வேலைக்கே பல முறை படிக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஒருத்தர் எடுப்பான், அடுத்தது ஒரு எக்ஸாம் மாறுவான், அடுத்தது மாறுவான். இந்த வேக்கண்ட் எடுக்காமல் விட்டால் லிஸ்ட்டு 1 2 3ன்னு போயிட்டுருக்கும். ஒரு வேளை அவங்க வேலையில் ஜாயின் பண்ணி ஒரு நாள் ஜாயின் பண்ணிட்டா கூட அது திரும்ப வேக்கன்சியில் வர்றது ரொம்ப சிரமம். அந்த மாதிரி பல சூழலில் தவிர்க்கிறதுக்கு அது ஒரு மிக முக்கிய ரிஃபார்மாக இருக்கும். இன்னொன்று, இந்த ரிஃபார்மெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அடிப்படை கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் மிக முக்கியம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா தலைவர், உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாமல் செயலாளர், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், இவங்க மட்டும் இல்லாமல் இதை ஃபுல்லாகவே இருக்கணும். அலுவலக பணியாளர்கள், ஏஎஸ்ஓ, எஸ்ஓ, அசிஸ்டன்ட், ஜேஇ, இவங்களாம் கூடுதல் ஸ்ட்ரென்த்து. மற்ற இடத்துல காலி பணியிடம் இருக்குது, அதை ஃபில் பண்ணுறது கூட வேறு. ஆனால் இந்த காலி பணியிடங்களை எல்லாம் ஃபில் பண்ணணும், டிலே பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா அங்கே டிஎன்பிசியில் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் உள்ள மாதிரி வேக்கன்சி இருக்கக்கூடாது, காலி பணியிடங்கள் இருக்கக்கூடாது. அது எல்லாம் இருந்தால் தான் இது எல்லாம் சாத்தியம். அடுத்தது குரூப் 1ல் மேஜர் சீர்திருத்தம் செய்யணும் அப்படின்னா அந்த திருத்துறவங்களுக்கு ஒரு கீ கொடுக்கணும். குரூப் 1 மட்டும் இல்லை, குரூப் 2 மெயின்ஸ் உட்பட. மெயின்ஸ் அப்ஜெக்டிவ் இல்லாமல் டிஸ்கிரிப்டிவ், கொள்குறி இல்லாமல் விரிவாக்கம், அந்த மாதிரி எழுதுகிற எல்லாமே ஒரு கீ கொடுக்கணும். அந்த கீ ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். கீ எதுவும் சரியாக கொடுக்காம, இல்லை ஆங்கிலத்தில் மட்டும் கொடுக்கறது, இந்த மாதிரி இல்லாமல் அந்த திருத்துறவங்க அவுடேட்டட் ஆட்களாக இல்லாமல், பழைய ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு, இல்லை பழைய அந்த காலத்து சிலபஸை படிச்சுட்டு, நம்ம நெட்லெலாம் படித்து நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் போய் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு போட்டு பாக்ஸ் போட்டு நல்லா எழுதிருக்கோன்ட்டு வந்தோம்னா அவங்களுக்கு அது எல்லாம் தெரியாது. பழைய விஷயங்கள் மட்டும் தெரியும். ஆக்சுவலாக நிறைய பேர் நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டோம், இல்லை லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிட்டோம்னா நியூஸ் பேப்பர் அவ்வளோவா நம்ம படிக்கும்போது எக்ஸாம் படித்த மாதிரி படிக்கிற இது கிடையாது. அதனால் அந்த பிரச்சனை
கொஞ்சம் இருக்கும். அதனால் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம முக்கியமாக நினைப்போம். அவங்க அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அவுடேட்டட் சிலபஸ், அவுடேட்டட் பர்சன்ஸ், எவால்யூஷன் அது ரொம்ப முக்கியமான அறுவடை செய்கிற இடம். நிறைய டைம் நம்ம மெயின்ஸுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம நல்லா பண்ணியிருக்கதான் நினைப்போம், நல்லாவும் பண்ணியிருப்போம். ஆனால் சில டைம் நல்லா பண்ணி ஸ்டேட் லெவலில் வர ஆட்களுக்கு வராது அப்படின்ட்டு. அது மிக முக்கியமான இடம். அங்கே ஒரு டீம் வந்து ரெகுலராகவே பழைய ஆட்கள் இந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு தனியாகவே சிலபஸ் நெட்டில் வந்து சர்ச் பண்ணி கன்வென்ஷனல் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கீ வந்து நல்லா கீயாக செட் பண்ணி கொடுத்தா அதில் வந்து அப்டேட்டடாக இருக்கிற பல பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருத்துறது மிக முக்கியமான ஏரியா. அடுத்தது இன்னொரு பக்கம் அடிப்படை கட்டமைப்பு, ஆட்கள் பற்றாக்குறை எல்லாம் டிஎன்பிசியில் இருக்கிற காலகட்டங்களில் இந்த துறை தேர்வுகள், டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், இந்த மாதிரி விஷயங்கள் அந்த டீச்சர்ஸை வந்து நான் கன்வென்ஷனல், அதாவது எலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு மிக முக்கியமான பணிகள் தவிர வேறு பணிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் சொல்லுவாங்க. அதுபோல் இவங்கள வந்து துறை தேர்வுகள், ராயல் மிலிட்ரி, இந்தியன் நேவி மிலிட்ரி கால் எடுக்கிறது, சில விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதை தனியாக ஒரு விங்கு கிட்ட ஏதாவது பிரித்து கொடுக்கலாம். அடுத்தது மொழி பிரச்சனை. மொழி வந்து தமிழ் மொழி இங்கிலீஷ் வெர்ஷன் இஸ் ஃபைனல், பேர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். ஆனால் இன்னமும் ஆங்கில வடிவம் தான் இறுதியானது அப்படின்னு சொல்லி தமிழில் சிபிஐன்னும் இங்கிலீஷில் சிபிசின்னும் கொடுப்பாங்க. அதுக்கும் இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனல். அதில் 4 மார்க் நான் தவற விட்டுருக்கேன், 3 மார்க்கு, அது வேறு விஷயம். அந்த மாதிரி இல்லாமல் கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் நிறைய பேர் நினைப்பாங்க, தமிழில் நான் எழுதுனேன் அதனால் மார்க் வரல. அது பல காரணம் இருக்குது. கொஸ்டின்ஸ் வந்து ஆங்கிலத்தில் செட் பண்ணுவாங்க. கொஸ்டின்ஸ் ஆங்கிலத்தில் செட் பண்ணுறாங்கன்னா ஆங்கில மேகசின், ஆங்கில புக்கு, இந்த மாதிரி புக்கிலேருந்து எடுக்கும்போது நாம் படிக்கிற தமிழ் புக்கில் அதே மாதிரி இருக்காது. ஆனால் ஆங்கிலத்தில் லக்ஷ்மிகாந்த் சில புக்கிலேருந்து எடுக்கும்போது அது என்ன தலைப்பு இருக்கோ அதே தலைப்பு எடுப்பாங்க, கீ அதுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது சரியாக எழுதியிருக்கிற மாதிரி தோணும். தமிழில் எழுதுனா கதை எழுதுன மாதிரி தெரியும். அந்த பார்ஷியாலிட்டியை வந்து நிச்சயம் போக்கணும். தமிழில் எழுதுகிறவங்களுக்கு முன்னுரிமையெல்லாம் கொடுக்க வேணாம், சம உரிமை கொடுக்கணும். கொஸ்டின்ஸை வந்து தமிழில் செட் பண்ணணும், ஆங்கிலத்திலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணாமல் தமிழில் செட் பண்ணணும். தமிழில் இருந்து கீ வந்து தமிழ்லேயே கொடுக்கணும். ஆங்கிலத்துக்கு இதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்ல, ஆங்கிலத்துக்கு ஆங்கிலத்துலேருந்தே எடுங்க, தப்பு இல்லை. ஆனால் தமிழுக்கு சம உரிமையாக கொடுக்கணும். இன்னொரு பக்கம் தமிழ் படித்தவங்களுக்கு இந்த கட்டாய தமிழ் தேர்வு அது வந்து தேவையே இல்லை. தமிழ் ஒரு 10வது வரைக்கும் படிச்சிருக்காங்க, இல்லை 10th 12th படிச்சிருக்காங்க, பாஸ் ஆகிருக்காங்க, அதில் இல்லை ஒரு 60% மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ் கட்டாய தேர்வு அவங்களுக்கு விலக்கு. ஏன்? அதனால் அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க ஒன்று. இன்னொன்று, அவங்க வந்து கட்டாயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் வந்து நிமிஷம் இது திரும்ப வந்து டிஎன்பிசிக்கு திருத்துற நேரம் மிச்சமாகும். ஏன்னா வந்து அது மிக முக்கியமானது. இந்த ஆங்கிலம் படித்தவங்க, தமிழை பாடமாக படிக்காதவங்க, இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு முறை கட்டாய தேர்வு வைத்தால் அவங்க வந்து டிஎன்பிசி எழுதுகிற எல்லா எக்ஸாம்ஸுக்கும் பொருந்தும். ஒரு முறை தேர்ச்சி பெற்றால் போதும், அது வந்து மதிப்பெண்ணில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, தேர்ச்சி பெற்றால் போதும் அப்படின்ற மாதிரி வைக்கிறது மூலமாக எப்படி இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வைக்கிற மாதிரி இதை ஒரு 3rd லாங்குவேஜ் பேப்பர் வைக்கிற மாதிரி 3ஆம் மொழி தேர்வுன்னு வைப்பாங்க டிஎன்பிசியில். அதுவே கூட துறை தேர்வுகள், 3ஆம் மொழி தேர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஎன்பிசிலேருந்து தனியாக பிரித்து கொடுத்துடலாம். அதை வந்து பண்ணுறது மூலமாக டிஎன்பிசி தேர்வுக்குரிய கால தாமதங்கள் அது மிக முக்கியமானது. தேர்வு வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி நடந்துக்கிட்டு போகணும் அப்படின்னா சொன்ன டைமுக்கு முடிக்கணும். சொன்ன டைமுக்கு முடிக்கணும்னா அதுக்கு தடையாக இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை களையணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு வகை. இதை வந்து டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு தேவையில்லாத பேப்பர் கரெக்ஷன் நிறையா நிறுத்துறத குறைக்க முடியும். அடுத்தது கட்டாயம் வந்து பொது தமிழ், பொது ஆங்கிலம், இது ரெண்டையும் வந்து மக்கள் ஜென்ரல் இங்கிலீஷ், பொது தமிழ், இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப ஊறி போயிட்டு அதுலேயே ரொம்ப படித்து அதில் உங்களுடைய பொது அறிவு, உலக நடப்புகள் அதில் செலவிடுற டைமை குறைக்கிற மாதிரி இருக்குது. பார்ஷியாலிட்டி இருக்குது.
நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பொது ஆங்கிலத்தில் எதுவுமே படிக்காமல் 100க்கு 99 100 எடுக்கலாம். தமிழில் ஆனால் 6வது 12வது வரைக்கும் படிக்கணும். படித்தா தான் எதுவுமே படிக்காத மீன்ஸ் அவங்க ஆங்கில அறிவு நல்ல ஆங்கில அறிவு இருந்தால் போதும், ஸ்கூல் புக் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணாங்க. இப்போ ஜென்ரல் இங்கிலீஷை சுத்தமாக எடுக்கிற மாதிரி நிறைய எக்ஸாம்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இது ரெண்டுமே ஒரு போதுமான அளவுக்கு ஒரு 60% 50% அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை மார்க்கில் கன்சிடர் பண்ணாமல், ஆனால் தமிழர் பாரம்பரியம் பண்பாடு வரலாறு அனைத்தும் தெரிய வேண்டும். அதற்காக தமிழ் இலக்கிய வரலாறு என அனைத்து பொது அறிவுத்தாள்களிலும் ஒரு 10லிருந்து 15 கொஸ்டின்ஸ், 200 இருந்தால் 20 கொஸ்டின்ஸ், 100 இருந்தால் ஒரு 10 கொஸ்டின்ஸ் தமிழ்நாடு வரலாறு பண்பாடு இதெல்லாம் வரலாறுன்னு சொல்லியோ இல்லை தமிழ்னு வச்சோ ஏதோ ஒரு ஏரியாவில் அதை மட்டும் பாஸ் பண்ணால் இல்லை, அது மார்க்கில் ஆட் ஆகும். முடிஞ்சால் பாஸ் பண்ணுங்கள், இல்லைனா அதில் 10க்கு 8 போடுங்க, 7 போடுங்க, அது உங்கள் விஷயம். அதை ஜிகேவிலேயே கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொன்று, மாணவர்கள் பொது தமிழ்லையும் பொது ஆங்கிலத்தையும் 6வது 12வது வரைக்கும் திரும்ப படிச்சுக்கிட்டு அதையும் தாண்டி அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, அது எங்கேருந்து கேட்குறாங்களோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு மற்ற பொது அறிவு இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்த வசதியாக இருக்கும். அடுத்தது சிலபஸ் சேஞ்ச். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு சொல்லுவாங்க, எனக்கு மட்டும்தான் இப்படி அடிக்கடி லவ் ஃபெயிலியர் ஆகுது, அடிக்கடி அந்த மாதிரி. இது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம கரெக்டாக ஒரு சிலபஸை இந்த டைம் ஃபெயில் ஆகிடுவோம், அடுத்த டைம் இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து படித்து இதெல்லாம் முடித்து வைக்கிறேன்னு முடித்து வைப்போம். கரெக்டாக எக்ஸாமுக்கு ஒரு மாதம் முன்னாடி இந்த பேட்டர்னே மாற்றிட்டோம், ஜென்ரல் இங்கிலீஷ் சுத்தமாக இல்லை ஜென்ரல் தமிழ் எலிஜிபிள் மார்க் கிடையாது, இல்லை இந்த பேட்டர்னே கிடையாது, இதில் கன்வென்ஷனல் சயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இந்த மாதிரி நம்ம அதுதான் கஷ்டம், இல்லை அதில் தான் மார்க் அதிகமாக வரும்னு சொல்லி ஃபுல்லாக முடித்து வச்சுருப்போம். இந்த மாதிரி அடிக்கடி மாற்றம் செய்யாமல் அப்டேட் பண்ணுங்கள். ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கக்கூடாது, படிப்படியாக நடத்த வேண்டும். இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 வருஷத்துக்கு இதுதான் சிலபஸ், இல்லை 5 வருடத்துக்கு இதுதான் சிலபஸ், அடுத்தது 5 வருடத்துக்கு அப்புறம் எப்படி மாற்ற போகிறோன்றதை ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லிடணும். இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும், பேட்டர்ன் சேஞ்சஸ், சிலபஸ் சேஞ்சஸ் இதெல்லாம் இருக்கும். அடிக்கடி ட்ரையல் அண்ட் எரரில் மாற்றிட்டு இருக்கிறது பல பேர் வாழ்க்கையை எரர் ஆகிடுது. ட்ரையல் பண்ணுறாங்க அவங்க, நம்ம எரர் ஆகிடுறோம், அப்போ பிழைய ஆகிடுது. அதை தவிர்க்கலாம். நிறைய டைம் சிலபஸ் சேஞ்சை இது பண்ணலாம். ஒரு முக்கியமான சாப்டர் எடுத்தது குரூப் 2 மெயின்ஸ் தேவையா? மெயின்ஸ் கட்டாயம் தேவை தான். இன்டர்வியூ போஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள், இந்த இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டே இன்டர்வியூ போஸ்ட்டில் இந்த முனிசிபல் கமிஷனர் 9(3) பேசிக்ஸில் உள்ள அந்த ஈக்குவலன்ட் ரேங்க் அதில் நிறையா போஸ்ட்டை இன்டர்வியூ போஸ்ட்டில் கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டு முன்ன ஒரு நடுவில் ஒரு டைம் கொண்டு வந்தாங்க, ஒரு கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப் அந்த மாதிரி எழுதலாம். மெயின்ஸில் அப்ஜெக்டிவ் டஃப்பாக வச்சு அந்த கொஸ்டின்ஸும் 1 or 2 கொஸ்டின்ஸில் ரிட்டன் பெருசாக டிசைட் பண்ணாமல், இதுவும் டிசைட் பண்ணாமல் அதுவும் டிசைட் பண்ணாமல், ரெண்டுலேயும் யார் நார்மலாக இருக்காங்களோ, ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் இன்டர்வியூ வைக்க போகிறோம், அப்போ அதை வச்சு கொஞ்சம் பண்ணிக்கலாம். அது மூலமாக நிறைய அந்த கரெக்ஷனில் நிறைய பேருக்கு மெயின்ஸில் தமிழில் எழுதுனா கதையும் ஆகும், இங்கிலீஷில் எழுதுனா புத்திசாலியும். நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஏற்றுக்கலனாலும் நான் நிறைய பார்த்துருக்கேன், பாதிக்கப்பட்டிருக்கேன். பல பேர் அது தமிழில் எழுதுனா மதிக்கிறதில்ல, மார்க் போடுறதில்ல. அது நம்ம மெட்டீரியல் உட்பட நிறையா காரணம் இருக்கும். அவங்க படிக்கிற மெட்டீரியல்ஸ், கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் திருத்துவர்கள் அந்த பார்ஷியாலிட்டி இருக்குது. அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த தமிழில் எழுதுறது அப்போ அந்த ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா, அதனால் என்ன ஆகும், கொஞ்சம் எழுதுகிறவங்க நிறைய கொஸ்டின்ஸ் தமிழ் எழுதும்போது சீக்கிரம் முடிக்க முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. அது தமிழ் எழுதுகிறவங்க அதிகம் சக்ஸஸ் ஆகாததுக்கு அதுவும் ஒரு காரணம். 1 or 2 கொஸ்டின்ஸும் போது அப்ஜெக்டிவில் அவங்க டைம் எடுத்து இதில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் ரிசல்ட் வரதுக்கு இது ஒரு இதுவாக இருக்கும். அடுத்தது குரூப் 2 2A கட்டாயம் பிரிக்கப்பட வேண்டும். அதை பிரிச்சுட்டு அவங்களுக்கு மெயின்ஸ் இருக்கட்டும், ஆனால் அவங்களுக்கு முழுக்க அப்ஜெக்டிவ் டைப்ஸு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஜென்ரலாக இந்த
டிஸ்கிரிப்டிவ் எழுதணும் அப்படின்னா இதில் கொஸ்டின்ஸை குறைக்கிறோம். ஒரு முறை எழுதி எஸ்ஏ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதி பாஸ் பண்ணோம்னா டிஸ்கிரிப்டிவுக்கும் எப்படி ப்ரிலிம்ஸுக்கு தமிழுக்கு சொன்னோமோ அதுபோல் இதை வந்து பாஸ் பண்ணிட்டோம்னா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி அதை வந்து கொண்டு வரலாம். இது பிரிக்கிறது மூலமாக நிறைய பேருக்கு வந்து மிக விரைவாக வேலை கிடைக்கும். இப்போ இது கூட சேர்ந்துக்கிட்டு இதை 2 இன்டர்வியூ கூட சேர்ந்துட்டு நான் இன்டர்வியூ ரொம்ப தாமதமாகிறது இல்லாமல் மன உளைச்சல் நிறையா விஷயங்கள் படிக்கிறது. இப்போ நிறையா இன்ஸ்டியூட்டு இல்லைன்னா குரூப் 2 வந்து பாஸ் பண்ண முடியாது, குரூப் 2 வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷியோஸ் அதிகமாக வைக்கிறது, ரொம்ப ரேஷியோஸும் தேவையில்லை. போதுமான அளவு 1:10 அல்லது 1:20 10 to 20 இந்த ரேஞ்சில் மெயின்ஸுக்கு அலோவ் பண்ணால் போதுமானது. ரொம்ப அதிக பேரை கொடுக்கறது மூலமாக நம்ம எய்ம்ஸு வந்து நிறைவேற்ற முடியாது. அடுத்தது அந்த மெயின்ஸில் டஃப்பான இதுவாக வச்சு நான் ஓட்டியை முடிக்கலாம். திரும்ப டைம் வந்து பெரும்பாலும் 2 விதம் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி சொல்கிற டைம் ஒரு மாதம் 2 மாதம் தள்ளி கூட சொல்லலாம். ஆனால் சொன்ன டைமுக்கு கட்டாய ரிசல்ட் எலெக்ஷன் கமிஷன் மாதிரி இந்த தேதியில் நோட்டிஃபிகேஷன், இந்த தேதியில் நாமினேஷன், இந்த தேதியில் ரிசல்ட்டு, இந்த தேதியில் பிரச்சாரம், இது எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி இந்த தேதியில் நோட்டிஃபிகேஷன், இந்த தேதியில் ப்ரிலிம்ஸு, இந்த தேதியில் ரிசல்ட்டு, இந்த தேதியில் மெயின்ஸு, இந்த தேதியில் இன்டர்வியூ. ஒரு வருஷத்துக்கு அந்த முழு எக்ஸாம் சொல்லும் போதே தள்ளி கூட வச்சுக்கலாம். ஆனால் சொன்ன தேதியில் கட்டாயம் நடக்கணும். அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் மாதிரி கிட்டத்தட்ட அது என்னவோ அதன்படி நடக்கணும், நடக்கலாம் தப்பு அப்படின்ற மாதிரி. டைம் அது ரொம்ப முக்கியம். அது ஒரு விதம். இன்னொன்று எக்ஸாம் சென்டரில் டைம் கொடுக்கறது. டைம் என்ன மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா, நான் முதல் நாள் எழுதிட்டு இருப்பேன். பெல் அடித்தோடனே நான் வந்து பழைய ஆளுன்றதால சரி டைமை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் எழுதாமல் அடிச்சுட்டு கொடுப்பேன். கடைசியில் இருக்கிறவங்க பார்த்தா ஒரு 15 நிமிஷம் எழுதிட்டு இருந்தான் ஒரு கொஸ்டின்ஸே. அதுக்கப்புறம் ஆரம்பித்து எழுதிட்டான். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 5 நிமிஷம் நின்று போகும்போது நான் 1:05க்கு என்னமோ முடியுது, அங்கே 1:15 1:20க்கு தான் அங்கே வாங்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பெல் அடிச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து எழுதக்கூடாது. அடிக்கிற வேலை மட்டும் வேணால் பார்க்கலாமே தவிர ஒரு எழுத்து கூட எழுதக்கூடாது. அது வந்து சிசிடிவி கேமராவில் அதே மாதிரி எதுவாவது கண்ட்ரோல் நல்லா ஸ்ட்ரிக்டாக கொடுக்கணும். இன்விஜிலேட்டருக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் இதுதான். அதுக்கப்புறம் ஒரு எழுத்து கூட எழுதக்கூடாது. கையெழுத்து போடலாம், அடிக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைக் அவுட் எம்டி பேசிஸ் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். அதை சொல்லணும். இன்னொன்று எல்லா சென்டர்லேயும் ரியல் டைம் ஒரே நேரத்தில் நிகழ்நேரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். முன்ன பின்ன இருக்கக்கூடாது. அதை வந்து ரொம்ப முக்கியம். டைம் வந்து மெயின்ஸ் மட்டும் இல்லை, ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து இந்த கொஸ்டினை நான் தப்பாக போட்டேன் அப்படின்னு வெளில வந்து சொல்கிறோம்ல, அதுக்கு காரணம் அந்த டைம் ப்ரெஷர் தான். அது பொறுமையாக இருந்ததுன்னா யோசித்து செஞ்சோம்னா கணக்கெல்லாம் கட்டாயம் நிறைய ஆன்சர்லேருந்து கூட கொண்டு வந்து செய்ய முடியும். மெயின்ஸில் அதே மாதிரி 5 நிமிடம் கிடைத்தால் 10 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 5 நிமிடத்தில் ஒரு பெரிய கொஸ்டின்ஸே எழுதலாம். 5லேருந்து 10 மார்க் வரைக்கும் எடுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு நிமிடமும் முக்கியன்னும் போது சில சென்டரில் அதிக நேரம் கொடுக்கறது, கம்மி நேரம் கொடுக்கறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அடுத்தது குரூப் 4 அந்தந்த வேலைகள்லாம் ஒழுங்காக செய்யும்பொழுது குரூப் 4 வந்து அது பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். அதை வந்து டைமுக்கு முடிச்சிடலாம். எல்லாமே கம்ப்யூட்டரில் வந்து திருத்துறது இந்த மாதிரி. அடுத்ததாக வெளிப்படைத்தன்மைன்றது வந்து நம்மளாக வந்து அசம்ஷன் பண்ணிக்கிட்டு யூடியூப் வந்து வீடியோ போடுறது, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, இந்த வாரம் வருமா அப்படிலாம் இல்லாமல் அவங்க ஓப்பனாக இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும், இன்டர்வியூ போஸ்ட் இப்படி தான், இந்த தேதியில் தான் நான் ஓட்டியும் வரும், இல்லை 2 சேர்த்து தான் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 மாதம் ஆகும்னா கூட காத்திருக்க தயாராக இருப்போம். டிசம்பர் வரைக்கும் அமைதியாக இருந்தோம். டிசம்பர் குரூப் 2 ரிசல்ட்டுன்னும் போது அந்த டிசம்பருக்கு அப்புறம் தான் நமக்கு தோணுது ஏன் வரல, ஏன் லேட் ஆகுது. அந்த மாதிரி ஜனவரி 12 சொன்னாலா 11 ரிசல்ட், ஓகே, அந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் ஃபைனல் அப்படின்றத நீக்கணும். தமிழ் வெர்ஷன் ஃபைனல்லாம் கேட்கல. தமிழ் ஒருவேளை கொஸ்டின்ஸ் நிறையா தவறுகள் அந்த இதில் கொஸ்டின்ஸ் பேப்பர் செட்டிங்கில் வந்து
தவறுகள் நிறைய நிகழ்கிறத தவிர்க்கணும். அதுக்கு ஒரு டீம் போட்டு பார்க்கணும். அந்த தவறுகள் நிகழும் பட்சத்தில் தமிழில் எப்படி இருக்குதோ அதுக்கு ஒரு கீ வந்து அந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழில் சில எக்ஸாம்ஸ் தான் தமிழ் எழுதுகிறாங்களா ஆங்கிலத்தில் எழுதுகிறாங்கன்னு தெரியும். அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாத சூழலில் அதுக்கு வந்து எல்லாருக்கும் மார்க்கோ இல்லை தமிழில் படித்தா ஒரு ஆன்சர், இங்கிலீஷில் படித்தா ஒரு ஆன்சர்னால் அந்த 2 ஆன்சரையும் வந்து கொடுக்கறதுக்கு கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ரூலை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் மனிதநேய அடிப்படையிலையும் கால் சென்டர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து மனிதநேயத்துடனும் செயல்பட்டால் ஏற்கனவே நிறைய சிக்கல்களிலிருந்து மீண்டு வந்த டிஎன்பிசி கட்டாயம் இதுலேயும் வந்து மீண்டு நிறையா அப்டேட் நிறையா விஷயங்கள் வந்து மாடர்னைஸ் ஆகிருக்கு. அது இன்னும் பல வகையில் பல லட்சம் பேருக்கு பயனுள்ள வகையில் பல லட்சம் ஏழைகளின் வீட்டில் விளக்கேற்றும் வண்ணம் அது வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறேன். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.